இன்னைக்கு சிக்கனை சுட்டு சாப்பிட போறோம். ஹாய். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் மட்டும்டையா? சிக்கன் ரெசிபி. இன்னைக்கு சிக்கனை சுட்டு சாப்பிட போறோம். ஆமா. சிக்கனை சுட்டு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஆமா. இந்த நேத்து ஒரு காளான வெளிய கீழே சுட்டு தள்ளிங்கல. காளான். சுட்டு 6 மாசம் ஆச்சுடா. 6 மாசம் ஆச்சு. ஆமா. அத செஞ்சு கொடுங்கடாடி. அது காளான்லாம் இப்ப கிடைக்காதுமா, அது சீசன் தான். மழை வரும்போது தான் வரும். அது எப்போ நவம்பர் மாசம் அந்த மாதிரி தானே. அந்த மாதிரி தான் இதை சுட்டு தங்க போறோம். கார்த்திகை கைப்பசி சுட்டு சாப்பிடலாமா? இப்போ இதை வந்து லைட் லைட்டாக கிழிச்சிடுவோம். ஒரு பீஸ் தான் வாங்கியிருக்கோம். சரியா? நல்லா கழுவியாச்சு. கத்தி நான் கிட்ட வேண்டாம், அப்பா ஃபைஸ் பண்ணலாம். ஸ்மெல் வரும். நான் அப்படியே உங்களை இது பண்ணிட்டு நான் குளிக்க போயிடுவேன். கட் பண்ற மாதிரி இருந்து ஃபுல்லா கட் பண்ற ஆமா, மாதிரி. ஆழமா கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. சரியா? நீங்க வெங்காயம் மாதிரி கட் பண்ணி மன்னிட்டீங்க. சரியா? இப்போ வசாப்படி போடுவோமா? வசாப்படி நீ வேற வரியா? வேண்டாம் வெரியும். அதாவது நான் போறேன். வேண்டாம். லெமன் புளிரேன். நான் தான். வெதை எடுத்தோம். எடுத்துங்க நம்ம இல்லையா? எடுத்துனா உள்ள ரெண்டு கோட்டை இருந்துச்சு ரெண்டுலயே. பாதி பாதி உடஞ்சிருந்துருக்கோம். ஆமா, பஞ்சை வேணும். முழுசாவே இருந்திருக்கோம். விட்டுரு. நான் நீ இஞ்சி போட்டு பேஸ்ட் போடு. சரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமா, நான் வச்சா. போடு, புளிங்க. லெமன் சொல்லல? லெமன் புளிஞ்சியா? கை நல்லா கழுவினியாடா? இன்னைக்கு நேரத்தை கழிவிட்டியா? நீ குட்காரிடா. போதும் போதும், அது பாவம்டா. அது காரத்துக்கு மிளகாய் தூள். நல்லா காரமாக போட்டாதானே பிடிக்கும் உங்களுக்கு. என்னங்க சொல்லுங்க. காரம் பத்துமாமா? காரம் பத்துமா? காரம் போட்டுருவோம். நல்லா புளிப்பா இருக்கும். கறி கை கழுவினீங்களா? நீங்க காரம் அடிக்கும். அது உப்பு போட்டு இது பண்ணு. கரம் மசாலா, சிக்கன் மசாலா ஏதாவது எடுங்க. உள்ள இருக்க முடியல, டக்குனு வெளியே ஓடுவோம். கரம் மசாலா. போதும். கரம் மசாலா. அப்போ இது மல்லித்தூள் வேண்டாமா? போதுமா? ஆமா, அவ்வளவுதான். போதும். அது வெட்டி இருக்குது. அந்த மீனுக்கு நடுவில் ஒரு கொழுக்கட இருக்கு. அதே மாதிரி அப்படிதான் இருக்கு. இது பார்க்க கண்ணு அந்த ஷேப்ல இருக்கு. கூச்சா இருக்கு பாத்தீங்களா? அந்த கொஞ்சம் ஆமா. மீன் வால் மட்டும் தான் இல்ல. நீ சொன்னது அப்படி சொல்லுங்க. சொல்லுமா. சொல்லுடா. பின்னாடியும் கண்ணு இருக்கும், முன்னாடியும் கண்ணு இருக்கும். ஆமா. சின்ன மீனுக்கு மீனை திருப்பி போடு. ஆமா, திருப்பி தெரியாது. ஒரே சைடு படுத்துக்கறாங்க. சின்ன மீனுக்கு சின்ன மீனுக்கு ஆமா. இந்த கண்ணு இருக்கும், அந்த தாலியா இருக்கும். இப்படி மடிச்சு வேண்டியதானா? ஆமா, அது சில்வர் பேப்பர் எடுத்துங்க. சரி, எடுத்து கொடு. நீங்க வரது இல்லைனா? எதுக்குடா நீ? இது அவ்வளவுதான். இதை அப்படியே சுத்தி மடக்கிடுவோம். சரியா? சில்வர் பேப்பர். இது அப்படிதான் சாப்பிட போறோம். அது ரெண்டே குடுறது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிழிஞ்சு இருக்கு யாருக்கனமே. சும்மா ஃபுல்லா இது. இப்போ நாங்கள் ஏன்டா வந்துட்டு நீங்கள் எதை கிளீங்க? அம்மா அப்பாட கொடுத்துருக்கோம். கிழிஞ்சு தான் நிற்குது. அவன் போன வாட்டி கிழிச்சதே சுத்தமாக ஒழுங்காக கிழிக்கல. ஏன் இருக்கு கிடைக்க முடியல. வந்துருச்சு. ஆமாம்மா. எப்படி மெதுவா வெயிலுக்கணும். தள்ளிக்க. இல்லை இப்ப நீ எடுத்து பண்ணி இரு, உடனே இப்ப தருவேன். கேமரா விட்டு வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க வெளியே ஓடிடணும். ஓடிடணும். இனி போய் தீல சுடுவோம் சொல்லு. தீலடா, இனி போய் தீல போய் சுடுவோம் சொல்லிட்டு வா. ஆமா. அண்ணா விழுந்துட்டா. எடு எந்த இருப்ப அவளை எந்திக்கிட்டோம். எப்ப எவளை எந்திப்பா. எழுந்துடுறா குதி. அப்படிதான்
அடிபட்டுச்சா? அவ்வளோதானே. நம்ம கீழே விழுந்தா எந்திரிச்சு வந்துடுறானே குட்டிக்கா. கீழே விழுந்தா என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான். சரியா? ஆமாம். எங்கே போடலாம்? போன டைம் நான் அதில் போட்டேன். அப்படி தானே மீன் சும்மா இதிலே போட்டோம். கம்பி இதெல்லாம் எடுத்து போட்டேன். இதிலே போட்டுருவோம். அப்படியா? சரிம்மா நான் உடனே எடுத்துட்டேன். தீய போட்டுரும். இதில் விளையாடக்கூடாது. அது வை. அதான் உள்ள வைக்கணும். உள்ள வைல. ஆமா. நீ மண்ணோலியாவை பற்ற வைப்பா. பக்கம் எப்படி பற்றிக்க வரும்? பற்ற வைக்கிறாக்கா. ஏய் காற்று வேறு பயங்கரமாக அடிக்கி. ஒரு இலைக்கு பற்ற வைக்க ஒரு பிடிச்சிட்டு கரெக்டுடா. மொத்தமாக உள்ள இலையில பற்ற வைக்கணும். இங்கே வச்சு இந்த உலையில பற்ற வைக்கணும். இந்த பக்கம் இங்கே வங்க வா. தூர போடுவேன். இது ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்துருக்கலாமோ? இல்லை இவ பற்ற வைக்க. நீ பற்ற வைடா. காட்டுக்குள்ளே எல்லாம் பனம்பழம் மிந்தி புறா அதிரா எல்லாம் சுட்டு தின்னு பழக்கமாக இருக்கும். ம் ஐயோ வைக்க ரொம்ப தான் வருது. அம்மா இது ரொம்ப நேரம் ஆகணும்னு இல்லையா? இது அந்த பாலை அது வச்சா தீ ரொம்ப எரியுமோ? ஆமாம். அப்போ அந்த விறகு தூக்கி போதும். பிச்சுலாம் தர முடியாது. ஏதாவது திருப்பணும். இருக்கட்டும். அப்படி இங்கே இருக்கட்டும். இதை எடுத்து டீக்குள்ள வச்சிடாத. வெக்கானால அதிகமாக தான் வீசுது. திருப்பி போடுறீங்களா? ஆமாம். திருப்பி போட்டுருச்சா? நீ போறியா நான் போட்டேன்? நீங்கள் போடு. அது உங்கள் வேலை. நான் போடணும். அது நான் ஒன்று ஓடிட்டேன். முட்டை பண்ணினா அவன் வேலையை கரெக்டாக செய்கிறான். ஹலோ ஹலோ ஹலோ. காதே வாங்க மாட்டாங்க. வெந்திருச்சு. சாப்பிட்றலாமே. சாப்பாடா? சரிங்க. பிரியாணியா? உங்கள் அம்மைக்கு ஊட்டி விடு. மண்ணா? இப்போதான் பிரியாணிண்ணா. அது அப்பாவுக்கு ஸ்பெஷல் என்னமா? ஆமாம். இந்த கவரு ஓட்டை விழுந்துருக்குறதுக்கு போன தடவை அந்த மீன் பொறிச்ச பேரு ஓட்டை விழுந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி நம்ம கொஞ்சம் கவனம் இல்லாமல் திருப்பிட்டோம்னா அது ஓட்டை வந்துடும். அதனால தான் நான் திருப்பல. ஏன் கொஞ்ச நேரம் ஆகட்டும். வெந்திருக்காது. நல்லா இருக்குமோ? தெரியும். மூஞ்செல்லாம் கருப்பா இருக்கு. எங்க போய் உருண்டா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ரொம்ப நேரம் தான் டீ போட்ட மாதிரி இருக்கு. எனக்கு இருக்க முடியல. சரி இந்த குறவளையை மட்டும் போட்டுருவோம். பிரியாணி செஞ்சியா? சரி உங்கள் பெரியம்மாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கொண்டு போனேன். இல்லை உங்கள் பெரியம்மாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கொடு. சரி அப்போ ஊட்டி விட்டுரு. 10 மணி வரைக்கும் எதுவுமே நம்ம என்ன பண்ணி சத்தம் போட்டோன்னா தான் அவன் என்ன சவுண்டுன்னு கேட்டு மொட்டை மட்டையும் பிறந்ததுன்னு லேஸ் போட்ட பிறப்பா எவ்வளோ கஷ்டம். சரி ஏம்மா போதுமா? இல்லை மொட்டை மண்டியா வெந்துட்டான்னு பாரு போ. அது என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல நீ எந்திரி. அதுக்கு பரவாயில்ல விட்றா. வாடா அம்மா. வேண்டாம் அம்மா ரெடி ஆயிட்டான்னு பாரு. அப்புறம் ரெடி ஆயிட்டா? என்னங்க? அவ்வளோதான். நாங்கள் அவங்க எப்போவே ரெடி. சரி கொஞ்சம் ஆறட்டும். நான் அதுக்குள்ளே ஒரு குளியல் போட்டுட்டு மேலே தூக்கிட்டு வந்துடுறேன். சரியா? நீங்கள் மாடிக்கு போங்க. ஒரு தட்டு மட்டும் வச்சுட்டு போயிரு. மேலே உள்ள கவர் இங்கே வச்சு பிரிச்சுருவீங்க. ஓ உங்கள் அம்மா அப்படி யோசிக்கிறாவ. ஏன்னா மாடியில் போய் போனால் ஏதாவது கறி வாடை வரும். அதை வேற கழுவி விடணும். எப்படி மற்றபடி சமையல் பண்ணுறது அது வேற. அது உண்மைதான். அது உண்மைதான். லைட்டாக ஆறட்டோன்னே டீ போதும்.
இப்போயே சாப்பிடணும்னு தோடு நீ எடு. அக்கா கை எடுத்துற சொல்லு. ஏல அது பிஞ்சு போவோம். போய் அம்மா தட்டு எடுத்துட்டு வரப்போ தட்டு எடுத்துட்டு வாங்க யாராவது. ஆமாம் போயிட்டோம். ம் பட்டு போயிடும் தண்ணியே பாய்க்காதேன்னு சொல்லி இந்த கறி சுடுறது யாருக்கு தெரியுதோ இல்லையோ இந்த காக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சிடும். சரியான காக்காக்கா இல்லை உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்தது நினைக்கிறேன். கரெக்டாக மோப்பம் பிடிச்சி வந்துடுதே. சரி சொந்தக்காரெலாம் வருவா பாரு. கூடும் பாரு நம்பிக்கையிலான பாரு. இப்போ அது வந்தோடனே இப்போ உங்களை மாதிரியே இருக்கும். எல்லா சொந்தக்காரையும் கூடும் பாரு. எங்கள் மாதிரியே. ஆமாம். என்னது இல்லை இப்போ என்ன சொன்னா? யார் மொட்டை மாட்டே சொன்னா? பேசுவா, நீ பேசுவா. இன்னும் கொஞ்ச நாள் தான். வா பழனி கூப்பிட்டு போயிடுவேன் இன்னும் கொஞ்ச நாளில். எனக்கும் போடணும் உனக்கும் போடணும்ல, பார்த்துரும். அழமாட்டியா? அப்போ குட் கேர்ள் ஆகிட்டானம்மா, அழக்கூடாது. ம் ஆமாம். இனி எந்த கோயிலுக்கு போகிறோம்? ஆமாம் முட்டை போட்டுருவோண்ணே. ம் ஆமாம் ரெடி ஆகிருக்குண்டா. இது மட்டும் எடுக்கண்டா, கறியாக இருக்கும் பார்த்துக்க. உள்ளெல்லாம் சூடே இல்லையே, வெந்திருக்காதா? சுடுது தெரியலையே. இது வாழை இலை இல்லையா? வாசனை கொஞ்சம் டிஃபரெண்டா வர்ற மாதிரி தெரியுது. யாருக்காவது வாசனை வருதா? வருது. ஆனா நல்ல வாசனை வருது. கருகின வாசனை வருது. அப்ப நீ சாப்பிடாத. இங்க பாரு கிட்ட வா. வேறு இலை வரை கறி இருக்கு. அப்போ நல்லா தான் தீ போட்டிருக்கோம் தானே. ஓப்பன் பண்ண போகிறோம். ஆமாம் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் ஹாப்பி பர்த்டே டு யூ. அவ்வளோதான். ஐயோ வெந்துட்டு அதான் சிக்கன் உடனே வந்துடுமே. வெந்துற பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இதெல்லாம் சாப்பிட்றது பொரிச்சே தின்ட்டு போகலாம். சரி இருந்தாலும் வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். ஓடியாங்க எல்லா குட்டிங்களா வாங்க. ஆமாம் இல்லை வந்து உட்காருங்க. வா உட்காரு. ம் தண்ணி கவுத்துறாதம்மா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. நீங்க உட்காரு, அக்காக்கு அந்த பக்கம் பார்த்து தண்ணி. ஏன் பாக்க பார்க்கும்போது அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்து சுடுது. இல்ல அவங்க மூஞ்சி பார்க்க சரியில்லை. டாடி எனக்கு பிச்சு கொடுங்க. பிச்சு எனக்கு கையில கொடுங்க. ஆஹா ஓஹோன்னு சொல்ல போறீங்கன்னு எதிர்பார்த்தா. சுடுதா? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சரி ஊத்தி விடுங்க எனக்கு. டாடி எனக்கு ஊத்தி விடுங்க. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. குழம்புக்குள்ளே போட்ட சிக்கன் கூட நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. மசாலா வந்து கொஞ்சம் வெந்திருந்தா சிக்கன்லாம் நல்லா வெந்துட்டு வேற பூ மாதிரி இருக்கு. மசாலா அதே மாதிரி தான் இருக்கு. மசாலா ஏதாவது ஊற வச்சிருக்கணும். எப்படி போட்டாலும் இது வந்து அதில் அந்த உள்ள தண்ணி இருக்கு பாரு. சிக்கன்ல இருந்து நம்ம வதக்கும் போது தண்ணி வரும். அந்த தண்ணி வெளியவே போகிறதுக்கு வழியே கிடையாது. அப்போ எப்படி நல்லாயிருக்கும்? சுட்டுதுன்னா நல்லா இருந்திருக்கும். உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். இல்லை அப்படி இல்லை. அந்த வீடியோவில் ஆஹா ஓஹோன்னே பாப்பா பார்த்துட்டு இருந்தா. சரி ஓகேன்னு தான் பண்ணது. அப்படிதானே? அந்த முழு கோழியை போட்டு உள்ள வச்சுட்டு அதெல்லாம் சும்மா பாப்பா வீடியோ காண்டி பண்ணுவாங்க. சரியா? இதெல்லாம் நல்லா இருக்காது. அதான் சொல்கிறேன். அவ்வளோதான். குழம்புக்குள்ளே போட்ட கறி இப்போ வந்து கொஞ்சோள கறிக்கு நிறைய குழம்பு வச்சா மசாலா பிடிச்சும் பிடிக்காமல் இருக்கும் பார்த்தியா?
நிறைய குழம்புக்கு கொஞ்சோட கறி போட்டா இருக்கும் தெரியுமா? அதை எடுக்காத. அப்படி வெந்துட்டு உப்பு இருக்குது, உரப்பு இருக்குது. பெருசாக அந்த 65 ரேஞ்சுக்கெலாம் வராது. இதுக்கு நம்ம அந்த சுட்டு தினா நல்லா இருந்திருக்கும். பொரிச்சு தினாலோ சுட்டு தினாலும் நல்லா இருந்திருக்கும். அது சந்திருக்க வேண்டியதானவா? சரி சும்மா டைம். அந்த வீடியோவில் பார்க்கும்போது இலையில வச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால தான் பார்த்து எல்லாத்தையும் யோசிச்சு தான் சரி உனக்காண்டி தான் பண்ண. அதனால தான் இப்போ அப்பயே கேட்டியா டேடி முழுக்கோழி பண்ணலாமா டேடின்னு? இப்போ புரியுதா? முழுக்கோழியை பண்ணி எங்கே கொண்டு கொட்டு வேணாம் இல்லை, நம்ம நாய்க்கு தான் கொண்டு போடணும். ஏன் வாயில் கொட்டணுமா? சரி ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு. அதனால் நான் போகிறேன். அம்மாவை கொஞ்சம் ரசித்து சாப்பிட்டு பார்க்கட்டும். நீங்கள் முகசைப்பு பார்த்தாலே எனக்கு சாப்பிட்றதுக்கு கேட்டேன். சரி ஒரு பாய் போட்டுருவோமா? பாய்.